வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏஎன்சிஸ். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்ப்போம். அதில் வேல்யூஷனில் நம்ம பார்க்கும்போது பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 50.80 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிபி வந்து 4.87 இருக்குது. இதுவும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வரும்போது நம்ம எந்த இடத்துல ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்க்ரீஸ் ட்ரெண்டில் இல்லாமல் டிக்ரீஸ் ட்ரெண்ட்லேயோ ஸ்டாக்னேட்டோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது இது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.23 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 8.93 இருக்கு. இது ரெண்டும் வந்து ஒரு மாடரேட் நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி மாடரேட்டாக இருக்கு. லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 3.66 இருக்கு கரண்ட் ரேஷியோ. அண்ட் குவிக் ரேஷியோவில் வந்து 3.66 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து லிக்விடிட்டி பொசிஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சால்வன்சி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி 0.14 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கிறதுனால இதுவும் நல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல். இந்த கம்பெனியோட ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 70.29, ஃபேர் பிரைஸ் 103, கரண்ட் பிரைஸ் 3.48. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 3.36 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 1.5, 2.5 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக வச்சிருப்போம். அதுக்கு மேலே இது மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கம்பெனி ஒரு நல்ல அவுட் பெர்ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 4.55 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இவனுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால இதுவும் நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை தான் நம்ம வந்து அசியூம் பண்ணணும். இப்போ ஏபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லை டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆச்சுனாலோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் வரலாம். அதனால ஏபிஎஸோடைய டிடிஎம் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஏபிஎஸோடைய கரண்ட் டிடிஎம் 6.78 இருக்கு. அதோடைய ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது 1.70. இந்த 1.70 தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ். இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 1.49 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ என்ன அசியூம் பண்ணுறோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இவன் 1.70 எடுத்தாலே இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இவன் வந்து கொஞ்சம் கூடவே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் நல்லா பூஸ்ட் ஆகி பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவன் இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இந்த ஆவரேஜை எடுக்காமல் கீழே எக்ஸிட் ஆகக்கூடிய 1.49 அதுக்கு கீழேயோ எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷனல் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவனுடைய பிஹேவியர் நம்ம பார்ப்போம். இவனுடைய பிஹேவியரில் இபிஎஸோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இவனுடைய இபிஎஸோடைய பிஹேவியர்னு நம்ம பார்க்கும்போது இவன் எந்த குவார்ட்டரில் கூட எடுக்கிறான்னு பார்க்குறோம். 3.23 வந்து அவன் வந்து Q4ல் வச்சுருந்துருக்கிறான். தென் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.16 அவன் வச்சிருக்கிறான். எப்போ வந்துனாக்கா அதுவும் Q4ல். அப்போ Q4ல் இவன் சூப்பராக எடுக்கிறான். அப்போ Q2ல் என்ன எடுக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது Q2ல் வந்து இந்த சைடு வந்து 0.8 எடுத்திருக்கிறான். அதுக்கு அடுத்த Q2ல நம்ம பார்க்கும்போது இவன் 1.49 எடுத்திருக்கிறான். ஸோ இந்த ரெண்டு Q2ல வந்து நமக்கு வந்து அந்த ஒன்றை ஒட்டியோ ஒன்றை கிராஸ் பண்ணியோ அவன் எடுத்து கொண்டு போகிறான். இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய Q1 காட்டிலும் இது வந்து இன்க்ரீஸில் தான் கூட தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இதே பேட்டர்ன் இங்கேயும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கூட எடுக்கிறதுக்கு Q1 காட்டிலும் இது கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி கூட எடுத்தாலே வந்து இந்த 1.49க்கு மேலே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த அதுலேயும் ஆவரேஜாக அந்த 1.7 எடுத்துட்டாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகும். அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எய்தர் நமக்கு வந்து கன்சாலிடேட் ஃபேஸ்க்குள்ளே இருக்கலாம். அப்படி இல்லை நல்லா இது வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னாக்க பிரேக் அவுட் கொடுத்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 147லேருந்து 207 நம்ம எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் தாண்டி தான் இவனுடைய கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம பார்க்குறோம். கீழே நான் வந்து பிரேக் பாயிண்டோடைய ஜோனில் இருந்து நான் வந்து R3 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பிரேக் பாயிண்ட் ஜோன்கிறது பிரேக் பாயிண்டோடைய பாட்டம், பிரேக் பாயிண்டோடைய டாப்னு 3ஆக பிரிச்சிருப்போம். பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் 160லேருந்து 172, பிரேக் பாயிண்ட் 208லேருந்து 223, பிரேக் பாயிண்டோடைய டாப் 266லேருந்து 283, R1 333லேருந்து 352,
R1 R2ஓட மிட் பாயிண்ட் 410லேருந்து 433, R2 498லேருந்து 524, R2 R3ஓட மிட் பாயிண்ட் 599லேருந்து 628, R3 712லேருந்து 745. நார்மலாக அவங்க வந்து கம்பெனி வந்து எக்ஸ்போனென்ஷியல் இதில் வந்து ஃபார்முலா அந்த ஜோனுக்குள்ளே இது ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க R1ல் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் R3 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது லாங் டேர்முக்கு R3 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ இவன் என்ன பிஹேவ் பண்ணுறதுக்கு, நம்ம ஆனுவலைஸ்டுங்கிறதுனால இவன் என்ன பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு Q1 காட்டிலும் கூட எடுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு லாஜிக் இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இவன் வந்து ஆல்ரெடி இவன் என்ன பண்ணி இருந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் 2021 வந்து நவம்பர் 2021 வந்து இவன் வந்து இந்த மிட் பாயிண்டான 410லேருந்து 433ங்கிற ரேஞ்சை உடைக்காம கீழே வந்திருக்கிறான். இப்போ சப்சிக்வெண்டா இவன் வந்து மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து டேலி பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த லெவல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 50% இந்த ரேஞ்சில் கரெக்ஷனை போட்டுட்டு அடுத்து இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் இன்னொரு பிஹேவியரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் பிஹேவ் ஆகுது வந்து ட்ரேட் ஆகுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகுறான்னா இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த மிட் பாயிண்டான இங்கே வரைக்கும் 599லேருந்து 628 வரைக்குமான ஸ்கோப் இருக்கு ஆனுவலைஸ்டா. அப்போ இதோடைய பேத் எப்படி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபர்ஸ்ட் இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இதில் வந்து ஒரு 50% கிட்டக்க இவன் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு இங்கே போயிட்டு எகெயின் திருப்பி இப்படி போயிட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரும் அதுக்கு அடுத்த குவார்ட்டர் 2 குவார்ட்டரும் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகுது. ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே அதை காட்டிலும் கூட எடுத்தாங்கன்னா அதிரி புதிரியாக மேலே ஏறும். அப்போ இந்த குவார்ட்டருக்கு அவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் போயிட்டு அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு R2 வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கு அடுத்த தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இல்லை செகண்ட் குவார்ட்டர்லேயே இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போவுமே ஏறுவான். நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் சீலாக நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம். இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். மாறா இவன் வந்து சொதப்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபியோட பாட்டம் ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவன் ஏறும்போது ஒரு தடவை மேலே ஏறிட்டு போன தடவை பிபி பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரேக் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்து போயிருக்கிறான். இந்த தடவை அவன் பிரேக் பாயிண்டோடைய டாப்போட சப்போர்ட் எடுத்திருக்கிறான். இப்போ அடுத்த தடவை மேலே ஏறிட்டு கரெக்ஷனுங்கிறது R1 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இவனோட பிஹேவியரை நம்ம பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.